வெல்கம் ஆல். இந்த வீடியோவில் நம்ம ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் எக்ஸாம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் நிறைய எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க வருஷம். அதில் 3 எக்ஸாம் ரொம்ப பாப்புலரான எக்ஸாம். SSC CGL, SSC CHSL, அப்புறம் SSC MTS. இது 3 ரொம்ப பாப்புலரான எக்ஸாம். இது இல்லாமல் இன்னும் நிறையா எக்ஸாம்ஸ் SSC கண்டக்ட் பண்ணுறாங்க. ஃபேஸ் 1, ஃபேஸ் 11 அந்த மாதிரி நிறையா எக்ஸாம்ஸ் அவங்க கண்டக்ட் பண்ணுறாங்க. இப்போ நம்ம இந்த 3 எக்ஸாம் எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்றத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இது மட்டும் இல்லாமல் SSCயில் ஜூனியர் இன்ஜினியர்ன்ற ஒரு கேட்டகரியில் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. அதை பற்றின டீட்டெயில்ஸும் நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். ஃபஸ்ட்டு SSC CGL எக்ஸாம். இது நம்ம எடுத்துக்கிட்டோன்னா இது ஒரு டிகிரி ஸ்டாண்டர்ட் எக்ஸாம். அதாவது ஏதாவது ஒரு டிகிரி நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அது எந்த டிகிரியாக வேணாலும் இருக்கலாம். வெதர் இன்ஜினியரிங் டிகிரி, இல்லை ஒரு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் டிகிரி, இல்லை ஒரு காமர்ஸ் டிகிரி, எந்த டிகிரியாக வேணாலும் இருக்கலாம். அந்த ஒரு எனி டிகிரி இருக்கணும் அந்த SSC எக்ஸாம் CGL எக்ஸாம் எழுதுறதுக்கு. CGL அப்படின்னா கம்பைன்டு கிராஜுவேட் லெவல் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் இருக்கக்கூடிய போஸ்ட் எல்லாமே நம்ம பார்த்தோன்னா குரூப் B அண்டு குரூப் C போஸ்ட் தான் இந்த SSC CGLயில் இருக்குது. இதில் நிறையா டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது SSC CGLயில். முக்கியமான டிபார்ட்மெண்ட்ஸ் அப்படின்னா CSS, இன்டெலிஜென்ஸ் பியூரோ IB, அப்புறம் CBI, எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ், அப்புறம் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கும். இன்கம் டேக்ஸ் இன்ஸ்பெக்டர்ன்ற போஸ்ட் இந்த SSC CGLயில் ரொம்ப பாப்புலரான ஒரு போஸ்ட்னால் அது இன்கம் டேக்ஸ் இன்ஸ்பெக்டர், அப்புறம் சென்ட்ரல் எக்ஸைஸ் இன்ஸ்பெக்டர், இதெல்லாம் ரொம்ப பாப்புலரான போஸ்ட்டு. இப்போ அடுத்தது இந்த CGL எக்ஸாமுக்கான ஏஜ் லிமிட் என்னன்றதை நம்ம பார்க்கலாம். ஏஜ் லிமிட் சில போஸ்ட்டுக்கு 27 வயது மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்டாக வச்சுருக்காங்க. சில போஸ்ட்டுக்கு 30 வயசும், சில போஸ்ட்டுக்கு 32 மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்டாக வச்சுருக்காங்க. இப்போ நான் சொல்கிறது இது ஜென்ரல் கேட்டகரிக்கான ஏஜ் லிமிட்டு. OBC அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா இப்போ சொல்லப்பட்ட ஏஜில் 27னா 30, 30னா 33, 32னா 35, அதாவது +3 இயர்ஸ் நம்ம கவுண்ட் பண்ணிக்கணும் OBCக்கு. இதே SC STனா +5 இயர்ஸ் நம்ம கவுண்ட் பண்ணிக்கணும். அதாவது 27 அப்படின்னா 32 இயர்ஸ், 30 அப்படின்னா 35 இயர்ஸ், 32 அப்படின்னா 37 இயர்ஸ். இப்படி தான் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. அப்புறம் இந்த எக்ஸாமோட ஸ்டேஜஸை பற்றி நம்ம பார்க்கலாம். இது 2 ஸ்டேஜாக நடக்கக்கூடிய எக்ஸாம். Tier 1 அண்டு Tier 2 அப்படின்னு 2 ஸ்டேஜாக நடக்கும். Tier 1ல் யாரெல்லாம் அந்த கட் ஆஃபை கிளியர் பண்ணுறாங்களோ அவங்களுக்குலாம் Tier 2 எக்ஸாம் நடக்கும். அதை பற்றின டீட்டெயில்ஸை நம்ம பார்க்கலாம். இந்த CGL எக்ஸாமுக்கான Tier 1க்கான சிலபஸ், அப்புறம் அதை எங்கே படிக்கிறது அப்படின்றத பற்றி நான் சொல்கிறேன். இந்த Tier 1ல் மொத்தம் 4 பேப்பர் இருக்கும். ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங், ஜென்ரல் அவேர்னஸ், குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட், அப்புறம் இங்கிலீஷ் காம்ப்ரிஹென்ஷன் அப்படின்னு ஒரு 4 பேப்பர் இருக்குது. அந்த 4 பேப்பரில் ஃபஸ்ட்டு ஒன் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங். இது இந்த செக்ஷனுக்கு நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர், அதாவது ஒரு 2015லேருந்து கொஷின் பேப்பர்ஸ், ஒரு 8 இயர்ஸ்க்கான கொஷின் பேப்பர்ஸை நம்ம கலெக்ட் பண்ணி அந்த கொஷின் பேப்பரை நம்ம நல்லா எப்படி கொஷின்ஸ் கேட்டிருக்காங்கன்றதை நம்ம பார்க்கணும். அதே மாதிரி சிலபஸை நம்ம கையில் வச்சுக்கிட்டு, சிலபஸில் பிளட் ரிலேஷன்ற ஒரு டாபிக் இருக்கும், டைரக்ஷன்ற ஒரு டாபிக் இருக்கும். அந்த டாப்பிக்லேருந்து எப்படி கேள்வி எடுத்திருக்காங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலே இந்த செக்ஷனில் 25 out of 25 நம்மளால் எடுக்க முடியும். அடுத்தது ஜென்ரல் அவேர்னஸ். இதுக்குமே ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் ஃப்ரம் 2015லேருந்து நம்ம கலெக்ட் பண்ணிட்டு, இதற்கான சோர்ஸ் அரிஹண்ட் இல்லை லூசன்ட், அந்த 2 GKல ஏதாச்சும் ஒரு GK புக் நம்ம வாங்கணும். அப்புறம் எக்ஸாம் என்றைக்கு நடக்குதோ அதுக்கு முந்தின ஒரு 6 மாதத்து கரண்ட் அஃபேர்ஸை நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கணும் இந்த ஜென்ரல் அவேர்னஸ் செக்ஷனுக்கு. அப்புறம் குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூடுக்கு NCERT 6th to 10th வரைக்கும் இருக்கக்கூடிய NCERTயில் நம்ம சிலபஸ் டாபிக் என்னென்னலாம் இருக்கோ அதை மட்டும் நம்ம படிக்கணும். இது இல்லாமல் கிரண் புக் SSC CGLக்குன்னு ஒரு புக் இருக்குது. குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூடுக்குன்னு இருக்கக்கூடிய அந்த புக்கை நம்ம வாங்கி ப்ரிப்பேர் பண்ணணும். இது மட்டும் இல்லாமல் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் 2015லேருந்து எந்தெந்த கேள்விகள் கொஷின் பேப்பர்லாம் வந்துச்சோ அதெல்லாம் நம்ம ஒரு வாட்டி படிக்கணும். அப்புறம் ஜென்ரல் காம்ப்ரிஹென்ஷன். இதில் கிராமர் இருக்கும், எரர் ஸ்பாட்டிங் இருக்கும், அப்புறம் காம்ப்ரிஹென்ஷன் இருக்கும். இதுக்கு நம்ம SP பக்ஷி இல்லாட்டி விரண்டன் மார்ட்டின், இந்த 2ல் ஏதாச்சும் ஒரு புக்கை நம்ம ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு கூடவே ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரையும் நம்ம இதுக்கு ப்ரிப்பேர் பண்ணி வைக்கணும்.
இந்த டயர் 1 எக்ஸாமில் நெகட்டிவ் மார்க்கிங் வந்து இருக்குது. நெகட்டிவ் மார்க்கிங் வந்து 1/4 இருக்கும். அதாவது 0.50 மார்க் வந்து நெகட்டிவ் மார்க்கிங்காக இதில் டிடெக்ட் பண்ணுவாங்க. ஸோ எந்த கேள்வி நமக்கு தெரியுமோ அந்த கேள்வியை நம்ம தெளிவாக அட்டன் பண்ணணும். தெரியாத கேள்விகளை தப்பாக அட்டன் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு 0.5 மார்க் வந்து நமக்கு ரெடியூஸ் ஆகிக்கிட்டே வரும். நெக்ஸ்ட் எக்ஸாம் வந்து SSC CHSL. நான் SSC CGLோட டயர் 2 எக்ஸாம் பற்றி நம்ம சொல்லலை, ஏன்னா அது கொஞ்சம் பெரிய ஒரு பார்ட்டு. அது வந்து யாருக்குன்னா தேவை, அந்த டயர் 2 வீடியோ வந்து எப்படி நான் ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றதுக்கான வீடியோ தேவை அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. நான் அதற்கான ஒரு லெக்சரையும் நான் ரெடி பண்ணி அப்லோட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் எக்ஸாம் வந்து SSC CHSL. அதோட குவாலிஃபிகேஷன் வந்து நம்ம பார்த்தோன்னா 12th ஸ்டாண்டர்ட் எக்ஸாம். அது 12th குவாலிஃபிகேஷன் இருந்தால் நம்ம இந்த SSC CHSL எக்ஸாம் எழுதலாம். CHSL எக்ஸாம் கம்பைன்டு ஹையர் செகண்டரி லெவல் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த எக்ஸாம் வந்து நம்மளால் ஒரு 12th ஸ்டாண்டர்ட் இருந்தாலே நம்மளால் இந்த எக்ஸாம் எழுத முடியும். இதில் இருக்கிற போஸ்ட் எல்லாமே நம்ம பார்த்தோன்னா குரூப் C போஸ்ட்டு, அதாவது லோவர் டிவிஷன் கிளர்க், ஜூனியர் செக்ரட்டரியேட் அசிஸ்டண்ட், டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர், இந்த போஸ்ட்லாம் அந்த CHSLல இருக்கும். இதுக்கான ஏஜ் லிமிட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோன்னா 27 இயர்ஸ் வரைக்கும் இந்த எக்ஸாம் வந்து நம்ம எழுத முடியும். மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் வந்து 27. OBC கேட்டகரினா +3 இயர்ஸ், அதாவது 30 இயர்ஸ் வரைக்கும் நம்மளால் இந்த எக்ஸாம் எழுத முடியும். SC/ST கேட்டகரினா நம்மளால் 32 இயர்ஸ், அதாவது +5 இயர்ஸ் வந்து ரிலாக்ஸேஷன் வந்து கொடுக்குறாங்க இந்த எக்ஸாமுக்கு. இதற்கான ஸ்டேஜஸ்ன்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இதில் 2 ஸ்டேஜ் இருக்கும். டயர் 1 அண்டு டயர் 2 எக்ஸாம். CGL எப்படி நம்ம பார்த்தோமோ அதே மாதிரி CHSLலையும் டயர் 1 அண்டு டயர் 2 அப்படின்னு 2 எக்ஸாம் இருக்குது. CHSLக்கான சிலபஸ் அண்ட் வேர் டு ஸ்டடி நம்ம பார்த்தோம்னா இதில் வந்து டயர் 1ல் வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜ், ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ், குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட், அப்புறம் ஜென்ரல் அவேர்னஸ். இது டயர் 1க்கானது. இதுக்கு வந்து 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருக்கக்கூடிய NCERT புக் வந்து குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூடுக்கு படிக்கணும். ப்ளஸ் கிரண்ஓட புக்கை கிரண்ஸ் SSC அந்த புக்கையும் நம்ம வந்து நல்லா படிக்கணும். ஜென்ரல் அவேர்னஸுக்கு வந்து அரிஹண்ட் இல்லை லூசண்ட் இந்த 2 புக்கில் ஏதாச்சும் ஒரு புக்கை ப்ரிப்பேர் பண்ணிட்டு ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரை ஒரு 2015லேருந்து வந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸை நம்ம ரெஃபர் பண்ணணும். ஜென்ரல் இன்டெலிஜென்ஸும் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ் 2015 to டில் டேட் வரைக்கும் வந்த கொஷின் பேப்பர்ஸை நம்ம ரெஃபர் பண்ணணும். SSC CHSL டயர் 2 எக்ஸாம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, அதற்கான வேர் டு ஸ்டடி பற்றின டீட்டெயில்ஸ் வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. நான் அதற்கான லெக்சரையும் நான் ரெடி பண்ணி அப்லோட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு வந்து SSC MTS எக்ஸாம், அதாவது மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த எக்ஸாமுக்கான குவாலிஃபிகேஷன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோன்னா 10th குவாலிஃபிகேஷன் இந்த எக்ஸாமுக்கு. இதில் வரக்கூடிய போஸ்ட் எல்லாமே குரூப் C போஸ்ட்டு. இதற்கான ஏஜ் லிமிட் வந்து 25 and 27 இயர்ஸ். 25 இயர்ஸ் வந்து எல்லா போஸ்ட்டுக்குமே. ஒரு சில போஸ்ட்டில் ஹவால்தார் இன் CBIC அப்படின்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது. அதற்கான வயது வந்து உச்ச வயது வந்து 27 இயர்ஸ். ஹவால்தார் இன் CBSE கூட இன்னும் கொஞ்சம் போஸ்ட்டுக்கும் 27 வந்து மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்டாக வச்சுருக்காங்க. அது இல்லாமல் வரக்கூடிய மிச்ச போஸ்ட் எல்லாருக்கும் வயசு மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் வந்து 25 இயர்ஸ் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுலேயுமே OBCக்கு ஒரு 3 இயர்ஸ் ரிலாக்ஸேஷனும், SC/STக்கு 5 இயர்ஸ் ரிலாக்ஸேஷனும், PWDக்கு அந்தந்த சம்மந்தமான அந்த ரெஸ்பெக்டிவ் ரிசர்வேஷன் படி ஏஜ் லிமிட் வந்து கொடுத்துருக்காங்க, வயது தளர்வுகள் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த MTSன்றதில் 2 செஷன் இருக்குது. நம்ம அங்கே CGL CHSLக்கு பார்த்த மாதிரி 2 டயர் இல்லை. இதுக்கு வந்து 2 செஷன் தான். செஷன் 1ல் நியூமரிக்கல் அண்ட் மேத்தமெட்டிக்கல் எபிலிட்டி, ரீசனிங் அண்ட் ப்ராப்ளம் சால்விங் இருக்கும். செஷன் 2ல் ஜென்ரல் அவேர்னஸ், இங்கிலீஷ் லாங்குவேஜ் அண்ட் காம்ப்ரிஹென்ஷன் இருக்கும். இதெல்லாமே 10th ஸ்டாண்டர்ட் குவாலிஃபிகேஷனில் இருக்கக்கூடிய ஒரே எக்ஸாமாக இது இருக்கும். இதுக்கும் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸை நம்ம எடுத்து அதை கொஞ்சம் நல்லா அனலைஸ் பண்ணி சிலபஸில் இருக்கக்கூடிய ஒரு டாப்பிக்கும் நம்ம 6th to 10th புக் NCERT மேத்தமெட்டிக்ஸில் நம்ம கொஞ்சம் நல்லா படிச்சிட்டோனாலே இந்த எக்ஸாமை நம்மளால் கிளியர் பண்ண முடியும். அடுத்தது SSC ஜூனியர் இன்ஜினியர் JE இந்த எக்ஸாம் பற்றி நம்ம பார்க்கலாம். இந்த எக்ஸாமுக்கான குவாலிஃபிகேஷன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோன்னா டிப்ளமோ இல்லை BE, சிவில், மெக்கானிக்கல், EEE, அதாவது எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், இந்த 3 பிரிவுகளும் இந்த எக்ஸாமுக்கு எலிஜிபிள்.
இதில் இருக்கக்கூடிய போஸ்ட் எல்லாமே நம்ம வந்து பார்த்தோன்னா குரூப் பி போஸ்ட்டு. இதில் வரக்கூடிய டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து என்னென்னா சென்ட்ரல் வாட்டர் கமிஷன் இருக்குது, மிலிட்ரி இன்ஜினியரிங் சர்வீசஸ் இருக்குது, அப்புறம் பார்டர் ரோடு ஆர்கனைசேஷன் இருக்குது, அப்புறம் சென்ட்ரல் பப்ளிக் ஒர்க் டிபார்ட்மெண்ட். இந்த டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் இன்னும் கூட நிறையா டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. இதற்கெல்லாம் வந்து ஜூனியர் இன்ஜினியரிங் கேட்டகரி குரூப் பி போஸ்ட்டில் வந்து இந்த எஸ்எஸ்சி ஜூனியர் இன்ஜினியர் எக்ஸாம் மூலிமா ரெக்ரூட் பண்ணுறாங்க. இதற்கான வயது அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா சில போஸ்ட்டுக்கு 32 வயசுனும் இன்னும் ஒரு சில போஸ்ட்டுக்கு 30 வயசுனும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஓபிசி கேட்டகரிக்கு +3 இயர்ஸ்னும் ரிலாக்ஸேஷனும், எஸ்சி எஸ்டிக்கு +5 இயர்ஸ் ரிலாக்ஸேஷனும் கொடுத்துருக்காங்க. இதற்கான ஸ்கீம் ஆஃப் எக்ஸாம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோன்னா பேப்பர் 1 வந்து கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷனாகவும், பேப்பர் 2 வந்து ஒரு ரிட்டன் எக்ஸாமினேஷனாகவும் கண்டக்ட் பண்ணுறாங்க. பென் அண்ட் பேப்பர் மோடில் இருக்கும் அந்த பேப்பர் 2 ரிட்டன் எக்ஸாமினேஷன் அப்படின்றது. இந்த பேப்பர் 1 சிபிடிக்கு ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய புக் லிஸ்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா அந்தந்த டிபார்ட்மெண்ட்ஸை பொறுத்து மாறும். இதற்கான புக் லிஸ்ட் வந்து யாருக்குன்னா தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கமெண்டில் கொடுங்க. அந்த பேப்பர் 1 மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்க்கு என்னென்ன புக் லிஸ்ட்டு தேவை, சிவிலுக்கு என்னென்ன புக் லிஸ்ட்டு தேவை, ட்ரிபிள்இக்கு என்னென்ன புக் லிஸ்ட் நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, அப்புறம் பேப்பர் 2 ரிட்டன் எக்ஸாமினேஷனுக்கு எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்றத பற்றி நான் செப்பரேட்டாக ஒரு லெக்சர் ஒன்று நான் அப்லோட் பண்ணுறேன். இதுதான் எஸ்எஸ்சி ஜூனியர் இன்ஜினியர் அப்படின்ற எக்ஸாம் பற்றி. இந்த வீடியோவில் நான் எஸ்எஸ்சி கண்டக்ட் பண்ணக்கூடிய கம்பைன்ட் கிராஜுவேட் லெவல் CGL எக்ஸாம் பற்றி சொல்லியிருப்பேன். அப்புறம் CHSL பற்றியும் MTS-JE எக்ஸாம் பற்றி நம்ம பேசியிருப்போம். இதை பற்றின தெளிவான விளக்கங்கள் கூடிய ஒரு வீடியோ உங்களுக்கு தேவைன்னா கமெண்ட்டில் கொடுத்தீங்கன்னா நான் அதற்கான வீடியோவை நான் வந்து உங்களுக்கு இந்த சேனலில் நான் அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஏதாச்சும் டவுட்ஸ் இல்லை சந்தேகங்கள் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.